ஏன் பேச அடிக்கடி கேட்குற கொஷின் ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து இருக்கக்கூடிய சேர்மேனை வந்து வரிசைப்படுத்த சொல்லி கேட்பாங்க. ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்பாங்க. ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட். ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட்கட். நீயோ சந்தனம் வச்சா ராஜா மாதிரி இருப்ப, மகா தியாகி யாரு? பிரம்மன். ஸோ லட்டு மாதிரி ஒரு பொண்ணை படைச்சிருக்கா. லட்டு மாதிரி ஒரு பொண்ணை படைச்சிருக்கா. ஸோ அந்த பொண்ணை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சால்வை போட்டுட்டு ஃபேன் போட்டுட்டு இஸ்ரோவுக்கு ரங்கராஜன் கொடுக்க போறியே, உன்னோட ஃப்ரெண்டு விஜய் கேட்டால் நான் என்ன சொல்கிறது? அதுக்கு இன்னொருத்தவன் சொல்கிறான், ரெட்டி கூட நான் பாட்டு பாட போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான், நீயோ சந்தனம். ஸோ சந்தனம் சந்தா 2 ஓகேவா? ஸோ சந்தனம் வச்சா ராஜா மாதிரி இருப்ப, தியாகி யார்? அந்த பிரம்மன். அந்த பொண்ணு அழகாக படைச்சிருக்கா, லட்டு மாதிரி படைச்சிருக்கா. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சால்வை போட்டுட்டு ஃபேன் போட்டுட்டு இஸ்ரோவுக்கு போயிடுறியே. இஸ்ரோ அங்கே குஸ்ரோ நம்ம சொல்கிறோம் சரியா? இஸ்ரோவுக்கு ரங்கராஜன் கூட வந்து போயிடுறியே. ஸோ உன்னோட ஃப்ரெண்டு விஜய் கேட்டால் நான் என்ன சொல்கிறது? அது நான் சொல்கிறேன், ரெட்டி கூட பாட்டு பாட போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போது 16வது சேர்மன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவனுடைய சேர்மன் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.